சிடிஆர் நிர்மல்குமார், ஜான், அப்புறம் பிஜேபி இது திமுகலேருந்து வந்திருக்க ஸ்லீப்பர் செல். அவர் எந்த இதுக்கும் வெளியே வர மாட்டார். அதாவது எந்த கட்சி பொறுப்புலையும் கிடையாது. ஆனால் விஜய் கூடயே எல்லா இடத்துலையும் இருப்பார். கட்சி கூட்டங்கள் எல்லா இடத்துலையுமே இருப்பார். ஆலோசனை கூட்டங்கள்லாம். ஒரு கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லாத ஒருத்தரை எப்படி வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? இப்போ ஜெகதீஷ்னு ஒருத்தர் இருக்கார், விஜய்க்கு ரைட் ஹேண்டு, விஜயுடைய உதவியாளர் மாதிரி இருந்தவர். இன்றைக்கி இணை பொருளாளர்னு ஒரு போஸ்ட்டை கொடுத்து அவர் தான் எல்லாத்தையும் பார்த்து அவர் ஓகே. விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர், அவர் என்ன பொறுப்பில் இருக்கார், கட்சியுடைய முக்கியமான ஆலோசனை கூட்டங்கள், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி கூட்டம் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறாரு. எப்படி கலந்துக்கிறாரு? ஏதாவது பொறுப்பை கொடுங்க, கேள்வியே வராது. இந்த பொறுப்பில் இருக்க இவர் கலந்துக்கிட்டாருன்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி இவர்களுக்கெல்லாம் என்டிஏ போகிறது பிடிக்காது. இவர்கள் போட்டு அரைச்ச அரைப்பில் இவர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காரு. யார்? ஜான். அந்த குரூப்புக்கு அட்மின் வந்து கடவுள். சீரியஸாக சொல்கிறேன், நான் வந்து விளையாட்டுக்கெலாம் சொல்லலை. அவர் நம்புகிறாருங்க. கடவுள் அவருடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இவர் இருக்கார், அட்மின் வந்து கடவுள். அந்த கடவுள் வந்து அடிக்கடி இவருக்கு மெசேஜ் அனுப்புகிறாராம். என்னென்னு? விஜய் தான், விஜய் டெமிகாடு, விஜய் கடவுளுக்கு இணையானவர், அவர் முதலமைச்சர் அவரை யாரும் தடுக்க முடியாது, அப்படி இப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காராம். இதோடைய விளைவு என்னென்னா இவர் அதை போய் அவர்கிட்ட சொல்கிறாரு. அவரு என்ன பண்ணுறாரு, எப்பா உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, நீ போய் நான் நல்ல ஆளை ரெஃபர் பண்ணுறேன், நீ பாரு, நல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட். அவர் சொல்ல மாட்டேன், அவரும் நம்புறாரு. விஜயும் வந்து நம்ம தான் வரப்போறோம்ன்ற நம்பிக்கையில தான் நடுவில் கடவுள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சான்றதை நம்புறாருங்க. அவரு என்ன பண்ணுவீங்க?